நான் டாக்டர் சிபிஎம் சந்திரசேகர், மதுரையில் உள்ள அண்ணா நகரில் உள்ள பாலாஜி மருத்துவமனையிலிருந்து இன்று உங்களிடையே புரோஸ்டேட் புற்றுநோய் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக சில விஷயங்களை உங்களுடன் உரையாட இருக்கிறேன். புரோஸ்டேட் என்பது என்ன? புரோஸ்டேட் என்பது ஒரு வால்நட் வடிவில் சிறுநீர்ப்பை கீழே ஒரு சட்டைக்காலர் போல அந்த நீர் தாரையை சுற்றி இருக்கும் ஒரு சுரப்பி. இது ஆண்களுக்கே உரித்தான சுரப்பி ஆகும். இந்த சுரப்பியின் செயல்பாடு, இது ஒரு வகை திரவத்தை, வெள்ளை திரவத்தை உருவாக்கி அது விந்தணுக்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கின்றது. புரோஸ்டேட் சுரப்பியில் கட்டுப்பாடற்ற செல்களின் வளர்ச்சியினால் இந்த புரோஸ்டேட் சுரப்பியில் கேன்சர் உருவாகிறது. உலகளவிலே இது ஆண்களுக்கு உண்டாகும் 2வது பொது புற்றுநோயாகும். சமீபத்திய சர்வே படி 1,00,000 ஆண்களுக்கு 10 ஆண்கள் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், இந்த நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால், அதாவது ஏர்லி டயக்னோசிஸ் செய்தால் நல்ல சிகிச்சை பெற முடியும். அதே போல நல்ல பயனும் உண்டாகும். இந்த புற்றுநோய் யாருக்கு ஆபத்து ஏற்படும்? வயதான ஆண்கள், 50 வயதுக்கு மேலுள்ள ஆண்கள். சராசரியாக இந்த புற்றுநோய் 70 வயதுகளில் மிகவும் பொதுவாக உருவாகும். சிலருக்கு மரபியல் ரீதியாக, குடும்ப வரலாறு இல்லை என்றாலும் மரபியல் ரீதியாக புரோஸ்டேட் புற்றுநோயோ மார்பக புற்றுநோயோ இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சிலருக்கு மரபணு ரீதியாக இந்த புற்றுநோய் உருவாகலாம், ஆபத்தை விளைவிக்கலாம். கருப்பின ஆண்களுக்கு இந்த புற்றுநோய் அதிகமாக ஏற்படுகிறது. மேலும் உடல் பருமன் மற்றும் உடற்பயிற்சியின்மை ஆபத்தை அதிகரிக்கிறது. இந்த புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்ன? ஆரம்ப கால அறிகுறிகள் என்று எதுவும் திட்டவட்டமாக கூற இயலாது. ஆதலால் ஸ்கிரீனிங் செய்வது, அதாவது மலக்குடல் எக்ஸாமினேஷன் செய்தல், PR, டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன், MRI ஸ்கேன், PSMA PET CT ஸ்கேன், PSA, இந்த பரிசோதனைகள் மூலம் புற்றுநோயை எளிதாக கண்டறியலாம். இதற்குரிய அறிகுறிகள் சிறுநீர் கழிப்பதில் சிரமம், அதாவது டிஃபிகல்டி இன் வாய்டிங், அல்லது பலவீனமான நீரோடை, டிக்ரீஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின், விந்துவில் ரத்தம், சிறுநீரில் ரத்தம், எலும்பு வலி, காரணமில்லாமல் எடை குறைதல், நீண்ட நாள் காய்ச்சல். இவற்றை கண்டறிந்தால் நாம் புரோஸ்டேட் சுரப்பியின் புற்றுநோயை கண்டறிய வேண்டும். இதற்குரிய சிகிச்சைகள் யாவை? ஆக்டிவ் சர்வைலன்ஸ் என்று ஆரம்பத்தில் கண்டறியப்படும் சாதாரண லோ கிரேட் கேன்சருக்கு ஆக்டிவ் சர்வைலன்ஸ் என்ற முறைப்படி கண்காணிப்பில் நோயாளிகளை வைத்துக் கொள்ளலாம். மேலும் ஆரம்ப கால நோயாக இருந்தால் அறுவை சிகிச்சை, ராடிக்கல் புரோஸ்டேடெக்டமி மற்றும் கதிர்வீச்சு, ரேடியோதெரப்பி மூலம் சரி செய்யலாம். மேம்படுத்தப்பட்ட கேன்சர், அதாவது அட்வான்ஸ் கேன்சர், அதற்கு ஹார்மோன் தெரப்பி அல்லது கீமோதெரப்பி மூலம் சரி செய்யலாம். இந்த டேக் ஹோம் மெசேஜ் என்னவென்றால், சரியான நேரத்தில் சீக்கிரமே இந்த நோயை கண்டறிய வேண்டும். சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை மேற்கொண்டால் ஆபத்தை தவிர்க்கலாம். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். சரியான நேரத்தில் ஸ்கிரீனிங் செய்து சந்தேகம் ஏற்பட்டால் யூராலஜிஸ்டை அணுகி நிவர்த்தி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.